தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா வாழை உற்பத்தியில் எந்த மாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன? 2023 முதல் 24 வரை நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த வாழைப்பழ உற்பத்தி பல முக்கிய மாநிலங்களில் 35,246.10 ஆயிரம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. மகாராஷ்டிரா 6,534.35 ஆயிரம் மெட்ரிக் டன் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்தது. இது தேசிய அளவில் 17.37% பங்களிப்பைக் கொண்டு முதல் இடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் உற்பத்தி 4,191.85 ஆயிரம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. இது தேசிய மொத்த உற்பத்தியில் 11.14% ஆகும். குஜராத் 4,010.72 ஆயிரம் மெட்ரிக் டன் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்து உற்பத்தியில் 10.66% பங்கைக் கொண்டுள்ளது. கர்நாடகாவின் உற்பத்தி 3,121.97 ஆயிரம் மெட்ரிக் டன்களாகவும் அதன் தேசிய உற்பத்தியில் 8.30% ஆகவும் இருந்தது. மத்திய பிரதேசம் 2,453.83 ஆயிரம் மெட்ரிக் டன்களை உற்பத்தி செய்தது. இது மொத்த உற்பத்தியில் 6.52% ஆகும். பீகார் மாநிலத்தில் உற்பத்தி 1,919.98 ஆயிரம் மெட்ரிக் டன்களாகவும் நாட்டு உற்பத்தியில் அதன் பங்களிப்பு 5.10% ஆகவும் இருந்தது. மேற்கு வங்கம் 1,440.01 ஆயிரம் மெட்ரிக் டன் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்து இந்தியாவில் 3.83% பங்கைக் கொடுத்தது. அசாம் 1,022.51 ஆயிரம் மெட்ரிக் டன் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்தது. இதில் 2.72% பங்களிப்பு செய்தது. ஆந்திர பிரதேசம் 5,830.93 ஆயிரம் மெட்ரிக் டன் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்து மொத்த உற்பத்தியில் 15.50% பங்களித்தது. தமிழ்நாடு 4,719.95 ஆயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்து 12.55% பங்கை பதிவு செய்தது. கேரளா முதல் 10 இடங்களில் இல்லை. தரவு மூலம் NHP 2023 முதல் 24 வரை